ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களுக்கு பால் கொடுக்குற வீட்டிலேருந்து இந்த அம்மாட்ட சீம்பால் மாடு கறந்துருக்கு, அதனால் சீம்பால் இருக்குது காய்ச்சிருங்கிறான்னு கொண்டாந்து கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது, இதெல்லாம் அந்த அம்மாட்ட கேட்டேன், அந்த ரெசிபி சொன்னாங்க. செய்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 லிட்டர் சீம்பால், இதெல்லாம் ஒரு பொருள் 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ கொஞ்சம் 300 கிராம் இருக்கும். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, 5 ஏலக்காய் பொடிச்சது. இதை போட்டு இதில் எடுத்து ஊற்றி இதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி இதை தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு ஊற்றி அதில் வச்சு 4 விசில் வச்சு எடுக்க சொல்லியிருந்தம்மா. சரி பார்ப்போம், நானும் நீங்களும் 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம். இதாங்க சீம்பால். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு காமிக்கிறேன். இது மாடு கண்ணு போட்டு ஒரு 2 நாளுக்குள்ளார கறக்கிறப்ப சீம்பால். அப்புறம் 4 ஆக அது இப்படி தான் இருக்கும். இது நல்ல பிளட்டாக இருக்கும். கண்ணுட்டு ரொம்ப குடிக்கக்கூடாது. அதான் வீட்டில் சீம்பால் செய்ய நல்ல சத்து. இது நிறைய சத்து, கால்சியம் நிறைய நிறைஞ்சது. ஒல்லியாக இருக்கவங்க சாப்பிட்டு வெயிட்டாக சீக்கிரம் வெயிட் ஆகிடுவாங்க. அதனால் இது மாதிரி இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வாடை வரும். அதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் 5 ஏலக்காய் போட்டுருக்கேன். ஏலக்காயை போட்டுட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கிடணும். நல்ல பவர்ஃபுல் சத்துங்க அது, பசுமாட்டிலேருந்து எடுக்கிறது. நாட்டு சர்க்கரை போடாமல் வெள்ளை சுகர், ஒயிட் சுகர் இருக்கு பார்த்தீங்களா, அது போட்டால் வெள்ளையாக இருக்கும். நாட்டு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு நல்லது. இது நல்லது செய்கிறோம், நல்லதுக்கு நல்லது தான் செய்யணும். பால் நல்லது சத்துள்ளது தான் எடுக்கிறோம். அப்புறம் அந்த பாலுக்கு நல்ல பொருளை போட்டு செஞ்சு தானே சாப்பிடணும். அதனால உடம்புக்கு நல்லது. அது ஒயிட் சுகர் போட்டால் அவ்வளவு அந்த சத்துக்கு இதே இல்லை, பவர் கிடையாது. அது சத்தில் அது இது கிடையாது. இதில் போட்டால் எல்லா சத்தும் ஒன்றா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய பயங்கர சத்துள்ள இது, கால்சியம் இதெல்லாம் நிறைஞ்சது. கலக்கியாச்சு. கலக்கிட்டு தூக்கி அதை வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 விசில் இல்லை 7 விசில் வச்சு கொண்டு வரோம், எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டேன் போதும்.